சிறப்பானதொரு நிகழ்வின் தலைமை பொறுப்பு ஏற்றிருக்கக்கூடிய தமிழர் தேசிய முன்னணியின் தலைவர் சேபா முத்தமிழ்மணி அவர்களே, முன்னிலை பொறுப்பை ஏற்றிருக்கக்கூடிய சென்னை மாவட்ட தலைவர் லாரன்ஸ் அவர்களே, பாலசுப்ரமணியன் அவர்களே, இந்த நூலினை வெளியிட்டு மதிப்பு செய்த மேனாள் சட்டமன்ற உறுப்பினர் நிஜாமுதீன் அவர்களே, நூலை பெற்றுக்கொண்ட தமிழர் தேசிய முன்னணியின் பொருளாளர் உதயகுமார் அவர்களே, பொதுச் செயலாளர் சண்முக சுந்தரம் அவர்களே, நூலினை திறனாய்வு செய்து அமர்ந்திருக்கிற தமிழ் விடுதலை இயக்கத்தின் பொறுப்பாளர் செந்தமிழ்வாணன் அவர்களே, எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் தலைவரும் எங்களை வழிநடத்தி கொண்டிருப்பவருமான மதிப்பிற்குரிய ஐயா அவர்களே, ஒரு அரை நூற்றாண்டுக்கும் மேலாக இந்த அமைப்பை இந்த இடத்துல நகர்த்தி கொண்டிருக்கக்கூடிய ஆவடி முத்தமிழ் மன்றத்தின் பொறுப்பாளர்களே, நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இந்திய நாட்டில் மக்களாட்சி நடக்கிறது என்று சொல்லப்படுகிறது, ஜனநாயக ஆட்சி என்று சொல்கிறார்கள். இதில் ஜனநாயகத்தின் தூண்களாக காட்டப்படுபவை ஒன்று ஆட்சி, ஆளுமை, நிர்வாகம், இன்னொன்று நீதித்துறை. இந்த இரண்டும் ஒன்றுக்கொன்று இணைந்து நடந்து கொண்டு போனால் இந்த மக்களாட்சி என்பது சிறப்பாக நடைபெறும். ஆட்சித்துறை என்பது தவறு செய்கிற போது அந்த தவறால் தனக்கு நியாயம் கிடைக்கவில்லை என்று ஒரு குடிமகன் கருதுவானால் அவன் நீதிமன்றத்தை அணுகுவான். நீதிமன்றம் சட்டத்தை சுட்டிக்காட்டி அந்த அரசு செய்கிற தவறை சரி செய்யும். இப்படி அந்த அரசு செய்கிற தவறை மக்களிடத்தில் கொண்டு போகிற வேலையை செய்வதுதான் ஊடகங்களுடைய வேலை. ஆனால் இன்றைக்கு என்ன நடக்கிறது? ஊடகங்களை எல்லாம் இன்றைக்கு ஆளுகிற ஆட்சியாளர்கள் விலைக்கு வாங்கி விடுகிறார்கள். ஊடகங்கள் எல்லாம் இன்றைக்கு முதலாளிகளின் கைகளில் இருக்கிறது. இன்றைக்கு அவர்கள் உண்மையை சொல்வதில்லை, அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதுதான் உண்மை, அதுதான் செய்தி. அப்படி ஆக்கிவிட்டார்கள். இந்த நீதித்துறையும் மிகவும் இந்தியாவிலிருந்து நம்பிக்கையற்ற ஒரு துறையாக போய்கொண்டிருக்கிறது. அலகாபாத் நீதிமன்றம் ஒரு காலத்திலே ஒரு தீர்ப்பு கொடுத்தது. அன்றைக்கு இந்தியாவினுடைய தலைமை அமைச்சராக இருந்த இந்திரா காந்தி அவர்கள் தேர்தலிலே வெற்றி பெற்றது செல்லாது என்று ஒரு தீர்ப்பை கொடுத்தார்கள். அந்த தீர்ப்பினுடைய விளைவு என்ன நடந்தது என்று சொன்னால், இந்தியா ஒரு பேரழிவை சந்தித்தது. நெருக்கடி நிலை என்கிற ஒரு நிலை கொண்டு வரப்பட்டு எல்லா மக்களாட்சி மாண்புகளும் ஒழிக்கப்பட்டன. ஆனால் அதே நேரத்தில் தொடர் வண்டி சரியாக வரும், அரசு அலுவலர்கள் அலுவலகத்தில் ஒழுங்காக வேலை செய்வார்கள், எங்கும் யாரும் கையூட்டு கேட்க மாட்டார்கள் என்கிற அந்த நிலையே இருந்தது. அப்போ கடுமையான சட்டம், கடுமையான தண்டனை இருந்தால் மட்டும்தான் நம்முடைய இந்திய மக்கள் செயல்படுவார்கள் என்பதை அந்த தீர்ப்பின் விளைவு சுட்டிக்காட்டியது. இதே இந்த நாட்டிலே நமக்கு நம்முடைய வாழ்நாளிலே ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் தன்னுடைய சொத்தை, தன்னுடைய வருமானத்திற்கு மேல் சொத்து சேர்த்தார் என்பதற்காக எந்த மிரட்டலுக்கு அஞ்சாமல், அச்சுறுத்தலுக்கு அஞ்சாமல், ஆசைக்கு இணங்காமல் குன்கா என்கிற ஒரு நீதிபதி ஒரு தீர்ப்பு கொடுத்தார். அன்றைக்கு இந்தியாவினுடைய நீதித்துறையின் மீது ஒரு நம்பிக்கை எழுந்தது. ஆனால் அதே தீர்ப்பை மாற்றுகிற இன்னொரு தீர்ப்பு இங்கே நடந்தது. அந்த தீர்ப்பினுடைய மேல்முறையீட்டிலே வருகிற போது அந்த நீதிபதி மாறுபட்ட தீர்ப்பை கொடுத்து இந்திய நீதித்துறையை கேலிக்குரியதாக, மக்களுடைய நம்பிக்கைக்குரியதாக மாற்றினார். அதற்கு பிறகு இன்றைக்கு நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு தீர்ப்பு, அதுவும் இன்றைக்கு நாட்டை ஆண்டு கொண்டிருப்பது ஒரு பாசிச அரசு என்று தெரிந்து இந்த அரசனுடைய குறைகளை சுட்டி காட்டுகிற எழுத்தாளர்கள் சுட்டுக் கொல்லப்படுகிறார்கள் என்பதை தெரிந்து இந்த நாட்டில் இருக்கக்கூடிய வாக்களிக்கிற எந்திரம் பிழையானது, அதில் தவறு செய்ய முடியும் என்று சுட்டிக்காட்டவனை சரக்குந்து அடித்து கொல்லப்படுகிற இந்த பாசிச நாட்டிலே, இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய ஒரு பகுதி மக்கள் உயிரோடு வாழவே கூடாது என்று நினைக்கிற இந்த நாட்டிலே இதற்கெல்லாம் அஞ்சாமல் 2 நடுவர்கள், 2 நீதி நாயகங்கள் இன்றைக்கு உயர் அறமன்றத்தில் இருந்து ஒரு மிகச்சிறந்த தீர்ப்பை கொடுத்திருக்கிறார்கள். அதில் நமக்கு ஒரு பெருமை, அதில் ஒரு நீதிநாயகம் நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்தவர். அவருடைய தந்தை ஒரு எழுத்தாளர், அரங்கநாதன் என்கிற ஒரு எழுத்தாளர். இப்போ நம்முடைய இந்த மகாதேவன் அவர்கள் நன்கு தமிழறிந்தவர், அவரை ஒரு தமிழ் அறிஞர் என்றே சொல்லலாம்.
திருக்குறளிலே ஆழங்கால் பட்டவர். அன்றைக்கு உச்ச நீதிமன்றத்திலே போய் நீதிபதியாக பொறுப்பேற்றிருக்கிறப்பதில் கூட தமிழில் பொறுப்பேற்றுக் கொண்டார். திருக்குறளை எடுத்துக்காட்டினார். எனக்கு தெரிய அவர் பேசிய நிகழ்வுகளில் நான் கலந்து கொண்ட போது அவர் திருக்குறளை பேசாமல் பேசியதில்லை. அந்த திருக்குறள் அறம்தான் அவரை இன்றைக்கு இந்த தீர்ப்பை கொடுப்பதற்கு வழி நடத்தியிருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். அவரோடு தீர்ப்பை அளித்திருக்கக்கூடிய நம்முடைய பரதிவாலா அவர்களுக்கும் நாம் தலைவணங்குகிறோம். இந்த குழு, இந்த இருவரும் சேர்ந்து நேற்று முன்னால் ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கிறார்கள். இந்தியாவிலே எந்த மாநிலத்திலும் மும்மொழி கொள்கையை கட்டாயப்படுத்த முடியாது என்கிற இன்னொரு தீர்ப்பை கொடுத்திருக்கிறார்கள். இதுபோல் இன்னொரு தீர்ப்பை கொடுப்பதற்கு அவர்கள் அந்த இடத்துல உட்கார வைத்திருப்பார்களா என்பதே எனக்கு ஐயமாக இருக்கிறது. அப்படியான தீர்ப்பு. இப்படி எந்த தீர்ப்பு வந்தவுடனே இந்தியாவினுடைய குடியரசினுடைய துணைத் தலைவராக இருக்கக்கூடிய தன்கர், அவர் மாநிலங்களவையினுடைய தலைவர். இதே ஆள் மேற்கு வங்கத்திலே ஆளுநராக இருந்து இதே ரவியை போல ஆடாத ஆட்டம் ஆடிக்கொண்டிருந்தால் தான் கேரளாவில் ஒரு ஆளுநர் ஆடிக்கொண்டிருக்கிறார். இவர்கள் கருத்து தெரிவிக்கிறார்கள். தாங்கள் எந்த இடத்திலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற பொறுப்பு இல்லாமல், அந்த நினைவில்லாமல் ஒரு நான்காந்தர அரசியல்வாதியை போல கருத்து தெரிவிக்கிறார்கள். நாடாளுமன்றம் பெரிதா, நீதிமன்றம் பெரிதா? நாடாளுமன்றத்தினுடைய நடவடிக்கைகளிலே நீதிமன்றம் தலையிடக்கூடாது என்று சொல்கிறார்கள். நாடாளுமன்றத்தினுடைய நடவடிக்கைகளை சரிப்படுத்துவதற்குத்தான் எங்கே பிழைகள் நடக்கிறதோ அதையெல்லாம் சுட்டிக்காட்டி அதை சரி செய்வதுதான் நீதிமன்றத்தினுடைய கடமை. அந்த கடமையைத்தான் இந்த இரு நீதிபதிகளும் செய்திருக்கிறார்கள். அதை ஐயா அவர்கள் இந்த நூலிலே தெளிவாக காட்டுகிறார். அரசியல் சட்டப்பிரிவு 200, 201 நோக்கங்கள் என்ன, அந்த நோக்கங்கள் எப்படி இந்த ஆளுநர்களால் மீறப்பட்டிருக்கின்றன, இதைத்தான் சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள் இந்த நீதிபதிகள். அவர்கள் புதிதாக ஏதோ ஒரு கற்பனையாக இல்லாத ஒன்றை ஒரு ஆணையாக ஆர்டராக சொல்லவில்லை. அரசியல் சட்டம் என்ன சொல்கிறதோ அதை இந்த ஆட்சியாளர்களுக்கு நினைவூட்டுகிறார்கள். இவர்கள் உண்மையான ஆட்சியாளர்களாக இருந்தால் பெருந்தன்மையோடு அதை ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும். ஆனால் அதை மறுத்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இப்போ இந்த தீர்ப்பு ஐயா சொல்கிறார், அரசியல் அமைப்பு சட்டத்தையே தூய்மை செய்கிற ஒரு தீர்ப்பு என்று. இப்போ இந்த அரசியல் அமைப்பு சட்டத்திலே இருக்கக்கூடிய பல்வேறு சிக்கல்களை சரி பண்ண வேண்டிய தேவை இருக்கிறது என்பதை இந்த நூலிலே பல இடங்களிலே அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இது ஏன் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பாக அமைந்திருக்கிறது என்று சொன்னால், ஆளுநருக்கு அனுப்பப்படுகிற ஒரு சட்ட முன்வரைவை அல்லது குடியரசுத் தலைவருக்கு அனுப்புகிற ஒரு சட்ட முன்வரைவை இத்தனை நாட்களில் தான் திருப்பி அனுப்ப வேண்டும் என்ற ஒரு வரையறை இல்லை. இன்றைக்கு நீதிமன்றம், உயர் நீதிமன்றம் என்ன செய்திருக்கிறது, உச்ச நீதிமன்றம் என்ன செய்திருக்கிறது என்று சொன்னால், 1 மாதத்திலிருந்து 3 மாதத்தில் நீங்கள் அதை அனுப்ப வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இப்படி அவர்களை வழி நடத்துகிற ஒரு சரியான ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற ஒரு வரலாற்று தீர்ப்பை அவர்கள் செய்திருக்கிறார்கள். இது வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்போடு மட்டும் இல்லாமல் ஒரு எடுத்துக்காட்டான தீர்ப்பாகவும் அமைந்திருக்கிறது. மாநிலங்கள் தங்களுடைய உரிமையை எப்படி கேட்டு பெற வேண்டும், சட்டங்கள் திறக்கப்படும் என்பதை இந்த தீர்ப்பு ஒரு எடுத்துக்காட்டாக நமக்கு கொடுத்திருக்கிறது. இன்றைக்கு மாநில அரசு அதை கேட்க போனதால தான் நமக்கு இந்த தீர்வு கிடைத்தது. இப்போ இந்த தீர்ப்பினுடைய அடிப்படையிலே நாம் பார்த்தோமானால், ஆளுநர்கள் யார் என்று பார்க்க வேண்டும். ஏன் ஆளுநர்கள் பிழை செய்கிறார்கள்? ஆளுநர்கள் யாராக இருக்க வேண்டும்? இப்போ இந்திய தேசிய சட்ட ஆணையம் என்ன செய்தது என்று சொன்னால், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எப்படி செயல்படுத்துவது என்பதை தெரிந்து கொள்வதற்காக ஒரு குழு, தோழர் சொன்னது போல வெங்கடாச்சலையா அவர்கள் தலைமையிலே ஒரு குழு. அவர் சொன்னார், தலைமை அமைச்சர், உள்துறை அமைச்சர், நாடாளுமன்ற பேரவையின் தலைவர் எந்த மாநிலத்துக்கு ஆளுநராக போட போகிறார்களோ அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் இவர்கள் கலந்து பேசிதான் ஆளுநரை நியமிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். சர்க்காரி ஆணையம் என்ன சொன்னது? ஒன்றிய அரசை எந்த கட்சி ஆள்கிறதோ அந்த கட்சியை சேர்ந்த அரசியல்வாதியை மாநில ஆளுநராக நியமிக்க கூடாது என்று சொன்னது. இந்த இரண்டுமே இந்த நாட்டில் நடைபெறுவதில்லை. அவர்கள் எதை செய்யக்கூடாது என்று சொன்னார்களோ அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த இடத்துல நூலாசிரியரான ஐயா அவர்கள் ஆளுநரை எப்படி நியமிக்க வேண்டும் என்று ஒரு வழிகாட்டுகிறார். எப்படி குடியரசுத் தலைவர் சட்டமன்ற உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறாரோ அதுபோலவே மாநிலத்தின் ஆளுநரும் சட்டமன்ற உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டால் அவர் சட்டமன்றத்துக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமைப்பட்டவர். எனவே அவர் மாநிலத்தை ஒழுங்காக வழிநடத்துவார் என்பதுதான் ஐயா அவர்கள் காட்டுகிற இந்த ஆளுநரை தேர்ந்தெடுப்பதற்கான காட்டுகிற ஒரு வழி. இந்த மாநிலத்துக்கு
ஆளுநர்கள் வந்து என்னென்ன துன்பங்களை கொடுக்க வேண்டுமோ எல்லாற்றையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒன்றிய அரசாக காங்கிரஸ் இருந்தது, மாநிலங்களில் ஆளுகிற மாநிலங்களில் ஆளுகிற கட்சியாக காங்கிரஸ் இருந்தது. எப்போது? விடுதலை ஆனதிலிருந்து நீண்ட நாட்களுக்கு. அப்போது அவர்களுக்குள்ளே சிக்கல் வரவில்லை. ஆனால் ஒன்றிய அரசை வேறு கட்சி ஆளும், மாநிலத்திலே மாநில கட்சிகள் ஆட்சிக்கு வந்து ஆளும் என்ற நிலை வந்த போதுதான், அங்கு வேறு கட்சி இங்கே வேறு கட்சி என்கிற நிலை வந்த போதுதான் இந்த மாதிரியான சிக்கல்கள், இந்த மாதிரியான ஆளுநர்கள் இங்கே நியமிக்கப்படுகிறார்கள். இப்போ எங்களுடைய புதுச்சேரி பகுதி பார்த்தீர்களானால் ஒன்றிய அரசுக்கு உட்பட்ட பகுதி. அங்கே 2 ஆளுநர்கள், துணைநிலை ஆளுநர்கள். இப்போ இது அண்மையிலே இந்த பாஜக ஆட்சி வந்த பிறகு கிரண்பேடி என்கிற ஒரு ஆளுநர், அதுக்கப்புறம் தமிழிசை ஒரு ஆளுநர், இவர்கள் அங்கே உட்கார்ந்து கொண்டு போட்டி அரசாங்கம் நடத்தி கொண்டிருந்தார்கள். அந்த அதாவது ஒன்றிய அரசினுடைய நேரடி ஆட்சியின் கீழ் இருப்பது அந்த மாநிலம். தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றம் என்று ஒன்று இருந்தாலும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நகராட்சிக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் கூட அங்கே கிடையாது. அந்த ஆளுநருக்கும் போதிய அதிகாரம் கிடையாது. அவர் யாருக்கு அனுப்ப வேண்டும் என்று சொன்னால் உள்துறை அமைச்சருக்கு அனுப்புவார், உள்துறை அமைச்சகத்துக்கு. அந்த உள்துறை அமைச்சகத்திலே கீழலை செயலாளராக இருக்கிற ஒருவர் தான் அந்த யூனியன் டெரிட்டரியினுடைய ஒன்றிய பகுதியினுடைய கோப்புகளை பார்ப்பார். எங்களுடைய பாண்டிச்சேரி என்றிருந்த எங்களுடைய பெயரை வரலாற்றில் எங்கள் பெயர் புதுச்சேரி என்றுதான் இருக்கிறது, அதை மாற்றி கொடுங்கள் என்று கேட்டதற்கு 29 முறை சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டு அந்த கோப்பை எங்க இருக்கிறது என்று தெரியவில்லை. அதுக்கப்புறம் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ராமதாஸ் என்கிற நாடாளுமன்ற உறுப்பினர் வந்து அவருடைய தனிப்பட்ட ஆர்வத்தால் தேடி எடுத்து அந்த புதுச்சேரி என்ற பெயரை வாங்க முடிந்தது. எத்தனை ஆண்டுகள்! அப்போ ஒரு சிறிய செய்தி கூட அந்த உள்துறை அமைச்சகம் தூக்கி போட்டு விடுகிறது. அப்படித்தான் வந்து யூனியன் டெரிட்டரியிலே அவர்கள் நடத்துகிறார்கள். இப்போ மாநில அரசுகளை பொறுத்தவரையிலே ஓரளவுக்கு அதிகாரம் உண்டு என்று சொன்னாலும் கூட இந்த ஆளுநர்களை வைத்து மிரட்டுவது போன்ற பல்வேறு அதிகாரங்கள் ஒன்றிய அரசினிடம் கையில் சிக்கிக் கொண்டிருக்கின்றன. இப்போ இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி பார்த்தால் அதிகாரங்கள் 96 தலைப்புகளான அதிகாரங்கள் யாருக்கு இருக்குது என்று சொன்னால் ஒன்றிய அரசுக்கு. அதில் ஒரு 47 அதிகாரங்கள் மாநில அரசுக்கு. பொது தலைப்பில் இருக்கக்கூடியது 66 தலைப்புகள். இந்த 66 தலைப்புகளிலே மாநில அரசும் சட்டம் இயற்றலாம், ஒன்றிய அரசும் சட்டம் இயற்றலாம். மாநில அரசு ஒரு சட்டத்தை இயற்றியதாக வைத்துக் கொள்வோம். ஒன்றிய அரசு அதே தலைப்பின் இன்னொரு சட்டத்தை இயற்றினால் ஒன்றிய அரசு இயற்றிய சட்டம் தான் செல்லும். அப்ப மாநில அரசு எதற்கு, ஏன் அவர்கள் சட்டம் இயற்றினார்கள்? அது தேவையில்லாமல் இருக்கிறது. அதுபோல வந்து பார்த்தீர்களானால் பொதுப்பட்டியல் என்று ஒரு 47, இந்த 47 மாநில அரசு ஒரு சட்டம் இயற்றினால் அதை மீறுகிற அதிகாரம், அந்த சட்டத்தை செல்லாது என்று சொல்கிற அதிகாரம் ஒன்றிய அரசுக்கு இருக்கிறது. ஆக கிட்டத்தட்ட பார்த்தீர்களானால் சட்டம் இயற்றுகிற அந்த அதிகாரம் என்பது முழுக்க முழுக்க நம்மிடத்திலே இல்லை. அந்த கத்தி நம்முடைய தலையிலே எப்போதும் தொங்கிக் கொண்டிருக்கிறது. ஐயா சுட்டி காட்டுகிறார்கள், ஒன்றிய அரசு நினைத்தால் இந்த 248 252 பிரிவுகளை படித்து பாருங்கள் என்று சொல்லி அதில் இருக்கக்கூடிய உட்பிரிவுகளை எல்லாம் கொடுக்கிறார். ஒன்றிய அரசு நினைத்தால் இந்த தமிழ்நாட்டை 2ஆக பிரிக்கலாம், தமிழ்நாட்டினுடைய எல்லைகளை மாற்றி அமைக்கலாம், இல்லை தமிழ்நாட்டை சுருக்கலாம். ஒருவேளை 2020 பாஜக ஆட்சி வந்துவிட்டால் தமிழ் ராஜ்யமாக இது மாறிவிடலாம். தமிழ் ராஜ்யமாக மദ്രാസ് ராஜ்யமாக மாறிவிடும். தமிழ் என்று சொல்லே இல்லாமல் செய்து விடுவார்கள். இப்படி இந்த ஒரு அதிகாரத்தை அவர்கள் கையிலே வைத்திருக்கிறார்கள். இப்போ நீங்கள் தேர்தல் ஆணையம் என்று ஒருவரை வைத்திருக்கிறோம். அந்த தேர்தல் ஆணையத்துக்கும் மாநில அரசுக்கும் ஏதாவது தொடர்பு உண்டா? தேர்தல் ஆணையர்கள் முழுக்க அவர்கள் நியமிக்கிறார்கள். இங்கே IAS IPS அதிகாரிகள் இருக்கிறார்கள். அவர்களை யார் நியமிப்பது? எல்லாமே அவர்கள் தான், அவருடைய பொறுப்பில், அவருடைய அதிகாரிகள் அவர்கள். நாம் என்ன செய்கிறோம்? இங்கிருந்து GST என்ற வரியை தண்டி புட்டிங்க கொடுத்து எல்லாவற்றையும் அவருடன் கொடுத்துட்டு அம்மா தாயா ஐயா சாமி என்று நம்ம இங்கே கையேந்தி கொண்டிருக்கிறோம். நிதி உரிமை நம்மிடம் கிடையாது. நாம் தண்டல் செய்து அவரிடம் கொடுத்து விட்டு அவருடன் நாம் வந்து கெஞ்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இப்படி அந்த உரிமையை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அப்போ இன்றைக்கு மாநில அரசுகள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் தங்களுடைய உரிமைகளை கேட்டு பெற வேண்டும். இப்போ இந்தியா எந்த நாடு? இந்தியா என்ன நாடு? இந்தியா விடுதலைக்கு முன்னாடி எப்படிப்பட்ட நாடாக இருந்தது? வெள்ளைக்காரன் வரும்போது, ஐரோப்பியர்கள் வரும்போது 556 துண்டு துண்டு நாடுகளாக கிடந்தது. அவர்கள் வந்து இந்த நாட்டை ஒரு பேரரசாக மாற்றி இந்த சிந்து நதிக்கு அப்பால் இருக்கிற ஒரு நாடாயிற்று என்று அவர்களுக்கு சிந்து என்பது வாயிலே நுழையாத சொல் என்பதால் இந்தியா என்று வைத்தார்கள். இங்கே வாடுகிற மக்கள் எல்லாம் இந்துக்கள் என்று பெயர் வைத்தார்கள். அவர்கள் கொடுத்த பெயர் அல்லவா அது? அதற்கு முன்னாடி இந்தியா என்று ஒரு நாடு உண்டா? இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்கிறது? இந்தியா இஸ் ஏ யூனியன், இது ஒரு ஒன்றியம். இங்கே தமிழ்நாட்டிலே இந்த அரசு வந்த பிறகு
நமக்கு செய்திருக்கிற ஒரு நன்மை என்று என்ன சொன்னால், மத்திய அரசு மைய அரசு என்று சொல்லிக்கொண்ட, நடுவண் அரசு என்று சொல்லிக்கொண்டதெல்லாம் மாற்றி ஒன்றிய அரசு என்று மாற்றி கொடுத்தது தான். அந்த ஒன்றிய அரசு என்பதில் ஒரு அரசியல், ஒரு நுண் அரசியல் இருக்கிறது. இப்போ எல்லா மாநிலங்கள், பல நாடுகள் சேர்ந்து யுனைடெட் சோவியத் ரஷ்யா என்று அமைத்தார்கள், USSR என்று அமைத்தார்கள். பிரிந்து போகும் உரிமையின் கூட அந்த நாடுகளெல்லாம் ஒரு நாடாக அமைந்தார்கள். USA, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. அப்போ இங்கே வந்து இந்த நாடுகளெல்லாம் சேர்ந்து நம்ம அமைக்கிற போது நம்ம என்னவாக அமைந்திருக்க வேண்டும்? யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா, இது USA-யாக இருந்திருக்க வேண்டும். அப்படி இல்லாமல் இது ஒரே நாடு. எப்படி ஒரே நாடாக ஆக முடியும்? ஒரு நாடு என்பதற்கு என்ன வரையறை? ஒரு மொழி பேசுகிற மக்கள், அந்த ஒரே பண்பாடு வைத்திருக்கிற மக்கள், ஒரு நிலத்தில் சேர்ந்து வாழ்கிற மக்கள் தான் தேசிய இனம். அப்படி பார்த்தாலும் இந்தியா என்கிற ஒரு தேசிய இனம் கிடையாது. ஏன்னா இந்தியா என்ற நாட்டுக்கு ஒரு மொழி கிடையாது. இங்கே பல்வேறு மொழி, பல்வேறு பண்பாடு, பல்வேறு உணவு பழக்கம், பல்வேறு உடை பழக்கம், நம்மெல்லாம் வேற்றுமையில் ஒற்றுமை என்ற அளவில் சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப அந்த வேற்றுமையில் ஒற்றுமையை கட்டி காக்க வேண்டியது ஒன்றிய அரசினுடைய கடமை. இப்ப மொழிவாரி மாநிலங்கள் என்று பிரித்து கொடுத்து விட்டு அந்த மொழிவாரி மாநிலத்துக்கு உரிமை கொடுக்க மாட்டோம், அதிகாரங்களை கொடுக்க மாட்டோம், நாங்கள் எங்கள் கையில வைத்துக் கொள்வோம் என்று சொன்னால் ஏன் அதையெல்லாம் நீங்கள் பிரித்து கொடுத்தீர்கள்? இந்த நாட்டில் இப்ப இங்கே பேசினார்கள், இந்தியாவிலிருந்து நாம் விடுபட வேண்டும், நாம் தனித்தமிழ்நாடு பெறுவதை தவிர வேறு வழி இல்லை என்று பேசினார்கள். இன்றைக்கு அதற்காக பிரிவினைவாத தடை சட்டம் ஒன்று இருக்கிறது. நீங்கள் எவ்வளவு நினைத்தாலும் விடு என்னை, நான் வெளியே போகிறேன், என் வழியை நான் பார்த்துக்கிறேன் என்று சொன்னாலும் அரசியல் அமைப்பு சட்டத்திலிருந்து நீங்கள் விடுபட முடியாது. அப்படி விடுபடுவதற்கான, நம்ம சட்டமன்ற உறுப்பினர் கூட கேட்டார், அப்படி நாங்கள் விடுபடுவதற்கான உரிமை எங்களுக்கு வேண்டும் என்று கேட்டாரே. அப்படி உரிமை வேண்டும் என்று கேட்டால் கூட அது பிரிவினைவாத தடை திட்டத்திற்கு கொண்டு வருகிற நிலையை வைத்திருக்கிறார்கள். ஏனென்றால் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் என்பது அப்படி இருக்கிறது. இந்த இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின் கீழே இன்றைக்கு மொழிவாரி மாநிலங்களாக பிரிந்திருக்கிற நாம் அதிகாரத்தையும் பெற முடியாது, தன்னாட்சியும் பெற முடியாது. மொழிவாரி மாநிலங்கள் பிரிப்பதற்கு முன்னிருந்த நிலைமைக்கு ஏற்ப இந்த அரசியல் சட்டம் ஏற்றப்பட்டிருக்கிறது. மொழிவாரி மாநிலங்கள் பிரிந்த பிறகு இந்த அரசியல் சட்டம் இங்கே, அரசியல் அமைப்பு சட்டம் இங்கே பொருந்தி வரவில்லை. அப்படியானால் நமக்கு மாநிலங்களுக்கு உரிமை கொடுக்கக்கூடிய ஒரு தன்னாட்சி அமைப்பு நமக்கு வேண்டும். அது வேண்டும் என்றால் புதிய அரசியல் அமைப்பு சட்டமும் வேண்டும். அதுதான் இந்த நூலினுடைய நோக்கம். இந்த நூல் காட்டுகிற கருத்து என்பது அதுதான். இந்த அரசியல் அமைப்பு சட்டம் இதை நிறைவேற்றுவதற்காக அரசியல் யாப்பவை, அரசியல் நிர்ணய சபை என்றே ஒன்று அமைத்தார்கள். அந்த அரசியல் நிர்ணய சபையுடைய டிபேட்ஸ், விவாதங்கள் என்று ஆயிரக்கணக்கான பக்கங்களிலே புத்தகங்கள் இருக்கின்றன. வாய்ப்பு இருந்தால் நீங்கள் நூலகங்களே அவற்றை படித்து பாருங்கள். மனம் கொதிக்கும். அந்த இந்தி மொழியை கொண்டு வருவதற்காகவும் இந்த மொழிவாரி மாநிலங்கள் அமைவதற்கு எதிராகவும் அவர்கள் எப்படியெல்லாம் நஞ்சு கக்கி இருக்கிறார்கள் என்பதை பார்க்க நம்முடைய மனம் நோகும். அதை படித்து பார்க்கிற வாய்ப்பு கிடைத்தால், இந்த இங்கே பேசப்பட்ட தமிழ்நாடு தான் வேண்டும் என்கிற குறிக்கோள் எல்லோருமே வந்து விடுவோம். அந்த அரசியல் அமைப்பில் யாரெல்லாம் உறுப்பினர் என்று சொன்னால், அன்றைக்கு மன்னர்கள் இருந்தார்களே, சுதேச மன்னர்கள், அவர்கள், அது அவர்களுடைய எடுப்பிடிகள், இப்படித்தான். அப்ப அரசியல் மோகன் குமாரமங்கல ஒரு நூலிலே குறிப்பிடுகிறார், இந்த அரசியல் நிர்ணய சபையிலே உறுப்பினராக இருந்தவர்கள் பெரும்பாலானோர், இன்னும் கேட்டால் அவர் 90 விழுக்காட்டுக்கு மேலே இந்தி மொழிக்காரர்கள். இந்தி மொழிக்காரர்கள் அவர்கள் அவருடைய நலனுக்காக மட்டுமே அரசியல் அமைப்பை உருவாக்கினார்கள். இந்த இடத்துல அண்ணல் அம்பேத்கர் சொன்னதை நாம் கவனத்தில் வைத்திருக்க வேண்டும். எழுதுகோள் மட்டும்தான் என்னுடையது, என்னுடைய கையை நகர்த்தி கொண்டு போனது பிறர் என்று சொன்னார். இந்த அரசியலமைப்பு சட்டத்தை கொளுத்துகிற சூழல் ஏற்படுமானால் நான் தான் அதை முதல் ஆளாக என்று கொளுத்துவேன் என்று சொன்னார். இப்போ அண்ணல் அம்பேத்கர் போன்றவர்களை இப்படி நினைத்து பார்க்கவில்லை. இது போன்ற ஆளுநர்கள் வந்து உட்கார்ந்து கொண்டு, அரசியல் அதிகாரத்தில் உட்கார்ந்து கொண்டு, மக்களால் இயற்றப்படுகிற, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை இயற்றப்படுகிற சட்டங்களுக்கு முட்டுக்கட்டை போட்டுக் கொண்டிருப்பார்கள் என்று அவர்கள் எண்ணி பார்க்கவில்லை. அவர்கள் தங்களைப் போலவே எல்லோரையும் கண்ணியமாக கருதினார்கள். இப்போ இந்த 356வது சட்டப்பிரிவு பற்றி விவாதம் வந்தபோது அண்ணல் அம்பேத்கர் சொல்கிறார், இந்த 356வது சட்டப்பிரிவின்படி என்ன நடக்கும்? மாநில அரசு கலைக்கப்படும், ஒன்றிய அரசால் கலைக்கப்படும். அவர் சொன்னார், இது வந்து வெறும் டெட் லெட்டர், எழுதாத சட்டம், எழுதாத எழுத்து, இது பயன்படுத்த மாட்டார்கள், ஒரு ஒப்புக்கு தான் வைத்திருக்கிறது. அப்படி அவர் நம்பினார். இப்படியெல்லாம் நடக்காது இந்த நாட்டிலே என்று அவர் நம்பினார். ஆனால் எத்தனை முறை கலைக்கப்பட்டிருக்கிறது? 136 முறை கலைக்கப்பட்டிருக்கிறது. இந்த அரசியலமைப்பு சட்டம் இதுவரை 104 முறை திருத்தப்பட்டிருக்கிறது, மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ எந்த மூல நோக்கத்துக்காக அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இந்த அரசியல் அமைப்பு சட்டத்தை உருவாக்கினாரோ
அந்த மூல நோக்கங்கள் எல்லாம் இன்றைக்கு அந்த திருத்தங்களால் சிதைக்கப்பட்டு விட்டன. அவர் எந்த நோக்கத்தோடு அந்த அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கினாரோ அது அடியோடு சிதைந்து போய்விட்டது. எனவே அண்ணல் அம்பேத்கரனுடைய கருத்துக்களுக்கும் இந்த அரசியலமைப்பு சட்டத்துக்கும் தொடர்பில்லை என்கிற நிலை வந்துவிட்டது. எனவே இன்றைக்கு நாம் புதிய அரசியலமைப்பு சட்டம் வேண்டும் என்று கேட்கிறோம். புதிய அரசியல் யாப்பாவை வேண்டும். அவர்கள் உட்கார்ந்து பேசி ஒரு புதிய அரசியல் சட்டத்தை உருவாக்க வேண்டும். அந்த அரசியல் யாப்பாவை எப்படி இருக்க வேண்டும் என்று ஐயா அவர்கள் சொல்கிறார். இன்றைக்கு நமக்கு சட்டம் நாடாளுமன்றத்திலே நமக்கு எப்படி உறுப்பான்மை கொடுக்கிறார்கள்? நமக்கு 40, உத்தரப்பிரதேசத்துக்கு 80, அப்படி மக்கள் தொகை அடிப்படையில் கொடுக்கிறார்கள். மக்கள் தொகை அடிப்படையில் கொடுக்கக்கூடாது, தேசிய இனங்களின் அடிப்படையில் கொடுக்க வேண்டும். தமிழர்களா அவர்களுக்கு 50, மலையாளியா 50, இந்தி பேசுகிற மாநிலமா 50, அவர்களுக்கு 50 என்று அவர்களை பிரித்து கொடுக்க வேண்டும். இன்றைக்கு இன்னும் மொழிவாரி மாநிலங்கள் கேட்டு பலரும் போராடி கொண்டிருக்கிறார்கள். சில புதுசாக மொழிவாரி மாநிலங்களும் அமைந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் மொழிவாரி மாநிலங்களுக்கு அதிகாரம் கொடுக்க மாட்டோம், அவர்களெல்லாம் நீங்கள் அடிமைகளாக வைத்திருப்போம், இதை கூட்டாட்சி என்று சொல்லிக்கொண்டு பாசிச சர்வாதிகார ஆட்சியை நடத்தி கொண்டிருப்போம் என்று இந்திய ஒற்றுமை பேசுபவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அது வேண்டுமா? அல்லது மொழிவாரி மாநிலங்களுக்கு எல்லோருக்கும் அந்த மாநில அரசுகளுக்கு அதிகாரத்தை கொடுத்து அந்த அதிகாரத்தின் அடிமை பெற்ற அந்த உரிமை பெற்ற மக்கள் எல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒன்றாக வாழக்கூடிய கூட்டாட்சி வேண்டுமா? இதுவா அதுவா? எங்களுக்கு உரிமை கொடுத்து எங்களை அடிமைகளாக வைத்திருக்காமல் இருந்தால் நாம் சேர்ந்து வாழ்வோம். எங்களை நீங்கள் அடிமைகளாகத்தான் வைத்திருப்பீர்கள், அதிகாரத்தை கொடுக்க மாட்டீர்கள், எங்களை சுரண்டி கொண்டிருப்பீர்கள் என்றால் எங்கள் வழியை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். அப்படி உருவாக்க வேண்டியதாக புதிய அரசியல் அமைப்பு சட்டம் உருவாக்கப்பட வேண்டும். ஏனென்றால் இப்போது இருக்கக்கூடிய அரசியல் அமைப்பு சட்டத்தின்படி அப்படி செய்யவே முடியாது. எனவே அந்த அரசியல் யாப்பாவையே இந்த சமமான படிநிகராளிகள் உட்கார்ந்து பேசி முடிந்து அந்த அரசியலமைப்பு சட்டத்தை புதிதாக உருவாக்கினால் ஒழிய நாம் தன்னாட்சி பெற முடியாது. ஆக இந்த நூலினுடைய சுருக்கமாக கருத்து என்னவென்று சொன்னால், நாம் இந்தியா விட்டு நாம் பிரிந்து போகிறோம் என்று சொல்லவில்லை. நாங்கள் இந்தியாவில் இருக்கிறோம், எங்களுக்கு அதிகாரத்தை கொடு, நீ என்ன அதிகாரம் வைத்துக் கொள்ள வேண்டுமோ அந்த அதிகாரத்தை மற்றும் மீதி எல்லா அதிகாரமும் எங்கள் கைக்கு வர வேண்டும். நாங்கள் எங்கள் அதிகாரத்தை கொண்டு நாங்கள் எங்கள் மக்களை நாங்கள் ஆண்டு கொள்வோம். அப்படி கொடுக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் அதற்கு எது வேண்டும் என்று சொன்னால் புதிய அரசியலமைப்பு சட்டம் வேண்டும், அதற்கு புதிய அரசியல் யாப்பாவை வேண்டும். எனவே புதிய அரசியல் யாப்பாவையை சமமான படிநிகராளித்தனம், சமமான பிரதிநிதித்துவோட கூடிய அரசியல் யாப்பாவை அமைத்து புதிய அரசியலமைப்பு சட்டத்தை வைத்து இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு உரிய அதிகாரத்தை கொடுத்தால் இந்தியா என்கிற ஒரு அமைப்பு நிற்கும். இல்லை என்றால் இந்தியா என்கிற அமைப்பு நிற்பதற்கு வாய்ப்பில்லை. அதுவே தானாக காலப்போக்கிலே தன்னைத்தானே சிதைத்துக் கொண்டு விடும் என்பதை ஆணித்தரமாக இந்த நூல் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. எனவே இந்த நூல் என்பது தனிநாடு கேட்பவர்களுக்கு அல்லது இந்தியா ஒரே நாடாக இருக்க வேண்டும் என்பவர்களுக்கு 2 பேருக்குமே உதவுகிற ஒரு கைவாள், ஒரு கருவி, ஒரு ஆயுதம். இந்தியா ஒன்றாக இருக்க வேண்டுமா? இருக்கட்டும், இப்படி செய்ய வேண்டும். இல்லை இப்படி எங்களால் செய்ய முடியாத பிரிந்து போய்விடட்டும். இந்த 2இல் ஒன்றை முடிவு பண்ண வேண்டிய காலம், அவசியம் இன்றைக்கு வந்திருக்கிறது. எனவே இந்த அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற இந்த நூல் ஒரு காலத்தின் கட்டாயமாக, காலத்தின் தேவையாக வந்திருக்கிறது. அந்த வகையிலே பார்த்தால் நம்ம ஆளுநர் RN ரவிக்குத்தான் நன்றி சொல்ல வேண்டும். அவர் அடித்த இந்த கூத்துக்களால் இன்றைக்கு மாநில அரசு உயர் நீதிமன்றம் வரை போய் இந்த தீர்ப்பை வாங்கி இந்த தீர்ப்பின் வழியாக நமக்கு ஒரு அருமையான ஒரு திசை காட்டி, ஒரு வழிகாட்டி நமக்கு கிடைத்திருக்கிறது. அந்த வகையில் இந்த நூலை இயற்றிய ஐயா அவர்களுக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம்.